எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தும் வேட்கையுடன் புதிய கட்சியை தொடங்கியுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வரும் சட்டமன்ற தேர்தல் வியூகம் மற்றும் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் கழக நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் உருவம் தாங்கிய புதிய கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்தினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமது தலைமையில் புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் இரத்தங்களும் புரட்சித் தலைவி அம்மாவின் வழிவந்த தொண்டர்களும் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவது உறுதி என சூளுரைத்த புரட்சித்தாய் சின்னம்மா இன்னும் ஒரு வாரத்திற்குள் புதிய கட்சியின் பெயரை அறிவிப்பதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் வியூகம் குறித்து கழகத்தினருக்கு புரட்சித்தாய் சின்னம்மா ஆலோசனை வழங்கினார்.